ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 200 முட்டையை வச்சு எப்படி நம்ம முட்டை கறி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 200 முட்டையை வச்சு நம்ம முட்டைக்கறி எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். முட்டைக்கறி பண்ணுறதுக்கு கடாயில் நான் 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் 4 கிலோ வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா நமக்கு கறி சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. 4 கிலோ வெங்காயம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய், கீரின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிடி கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடும். இதே சமயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 5 தேங்காய், 2 கை பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், கசகசா இது எல்லாமே சேர்த்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 2 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நமக்கு கறிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல திக்னஸும் கொடுக்கும். இதுக்கு இடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நமக்கு நல்லா வெந்து ஆயில் இந்த மாதிரி நமக்கு லூஸ் அவுட் ஆகணும். லூஸ் அவுட் ஆன பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மசாலா 3 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கிரேவிக்கு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். கிரேவி டைப்பில் நல்லா திக்காக கிடைக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்த உடனே நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு விடாமல் நம்ம கிளறி விட்டுடலாங்க. தேங்காய் ஊற்றின பாத்திரத்துலேயே நம்ம தண்ணி பிடிச்சி நல்லா அதை கழுவி அந்த கிரேவியில் ஊற்றிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ, நம்ம எவ்வளோ மசாலா ஆட் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. கிரேவி நல்லா கொதித்து இந்த அளவுக்கு சுண்டினதும் நம்ம பாயில் பண்ணி உரித்து வச்சுருக்கிற நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்தாச்சு. இந்த முட்டை சேர்த்த உடனே ஒரு கொதிச்சாலே போதும். நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம முட்டைக்கறி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்மோஸ்ட் முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. முட்டைக்கறி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.